தேவசேனா மாதிரியே நீங்களும் சீதா நம்ம வீட்டோடவே இருக்கணும்னு நினைக்கிறீங்க போல இருக்கு. ஏன் அப்படி சொல்ற? பின்ன உங்க முகத்தை பார்த்தா அப்படிதான் தெரியுது. கங்காவுக்கு சந்தேகம் வந்த மாதிரி இல்ல தெரியுது. நம்ம தேவசேனா சீதா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்க மாதிரி நீங்களும் ரொம்ப பாசம் வச்சிட்டீங்க போல இருக்கு. அதான் சீதாவை பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னதும் உங்களால தாங்கிக்க முடியல. சீதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தப்போ அவுட் ஹவுஸ்ல இருக்க சொன்னீங்க. தேவசேனா சீதா கூட நெருக்கமானப்போ தேவசேனா ஒரேடியா சீதா பக்கம் போயிடுவாளோன்னு பயந்தீங்க. இப்ப பாருங்க, நீங்களே சீதா பக்கம் போயிட்டீங்க. என் ஃப்ரெண்ட நீங்க இந்த அளவுக்கு நினைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அதை விட சந்தோஷம் சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல தான் இருக்கு. நாளைக்கு வரப்போற மாப்பிளைய நீங்க தான் நல்லபடியா கவனிச்சு அனுப்பணும். ஏங்க என்னாச்சு? ஏன் பாதியிலே கை கழுவுறீங்க? சாப்பிட முடியல. பசிக்குதுன்னு சொன்னீங்களே, அதுக்குள்ள என்னாச்சு? தெரியல. நாம பொண்ணு பார்க்க போற இடம் பெரிய இடம். வீட்டை பார்த்ததும் பயந்து நடிக்கிறதுல கோட்டை விட்டுறாதீங்க. தம்பி, நாங்க தான் உங்க அப்பா அம்மான்னு எல்லாரும் நம்புற அளவுக்கு நடிச்சிருவோம். நீங்க அதை பத்தி கவலையப்படாதீங்க. ஆமாப்பா, காரியம் நடக்கிறதுக்காக இந்த மாதிரி வேஷம் போடுறது எங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்ல. யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு நடந்துக்குவோம். நீங்க பேசின அமௌண்ட்டை கரெக்டா கொடுத்துருங்க. என்ன, நான் நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துட்டா உங்களுக்கு பேசினதை விட கூடவே தருவேன். அது போதும்டா மானே. என்னது? அரண்மனை நெருங்கிட்டு இருக்குல்ல, அதான் நடிப்ப ஆரம்பிச்சிட்டோம். எப்படி கேரக்டருக்குள்ள இறங்கிட்டோம்ல. மஞ்சு, மஞ்சு அண்ணா. ஏமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வர நேரமாச்சு. டிஃபன்லாம் ரெடி பண்ணிட்டியா? எல்லாம் ரெடியா இருக்குனே. அம்மா தேவி எங்க? தேவி அண்ணே, என்னம்மா நீ? நம்ம வீட்டுல என்ன நல்லது நடந்தாலும் நம்ம வீட்டு ஆளுங்க பக்கத்துல இருந்தா தானே விசேஷமா இருக்கும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வரவேற்க நீ முதல் ஆளா நிக்க வேண்டாமா? சும்மா வந்து நிக்க முடியுமாண்ணே? அதெல்லாம் ஒரு தோரணையோட நின்னாதானே ஒரு மதிப்பு இருக்கும். அதான் நான் ரெடி ஆகி வந்தேன். நீ பண்ணிருக்கிற அலங்காரத்தை பார்த்தா மாப்பிள்ள உன்ன பொண்ணுன்னு நினைச்சிட போறாரு. ஏய், இங்க பாரு. ஏய், உங்க விளையாட்டெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். அம்மா, தர்மராஜ் லீலாவை எங்க காணோம்? எங்க இருக்காங்கன்னு போய் பாரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட போறாங்க. போமா. அண்ணே, என்ன? எனக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம். போங்க போ. டேய், அந்த சீதாவே நினைச்சிட்டு இருக்காதடா. பெரிய குடும்பத்துல பிறந்துட்டு நீ ஏன் ஆசிரமத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற? வசதியை விடுங்கப்பா. அந்த சீதா கிட்ட ஏதோ ஒரு வசீகரம் இருக்குப்பா. ஐயோ டேய், பருவ வயசுல பன்னிக்குட்டி கூட அழகா தாண்டா தெரியும். அட போங்கப்பா. நீங்க அழகுக்கு பின்னாடி போறதை விட சொத்துக்கு பின்னாடி போனாதாண்டா ஜெயிக்க முடியும். மாயா என்ன இருந்தாலும் உன் தங்கச்சி. அவளுக்கு இருக்கிற ஒரே அண்ணன் நீதான். மாயாவுக்கு கல்யாணம் ஆகி சொத்து வந்துட்டா அவ உனக்கு செய்யாம வேற யாருக்குடா செய்ய போறா? நீங்க சொல்றது சரிதான்ப்பா. ஆனா சீதா மேல இருக்கிற என்னோட காதல் என்னப்பா ஆகுறது? டேய், உனக்கு வந்தது காதல் நீ யாரா சொன்னது? பா, அது காதல் தான்ப்பா. நான் சீதாவை பாக்குறப்பெல்லாம் என் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குதுப்பா. கங்காவை பார்த்தப்ப கூட உனக்கு பட்டாம்பூச்சி பறந்ததேப்பா. இவளை பார்த்தும் பறக்குதாப்பா. சீதா கிட்ட வேற வாங்கி கட்டிக்கணும்னு நினைக்கிறியா? ஐயோ வேணாம்ப்பா. அவ மேல உள்ள ஆசையை விட்டுட்டு அரண்மனை சொத்தை கைப்பற்ற திட்டம் போடு. அதுதான் நமக்கு வேணும். புரிஞ்சுதா? நீங்க உட்கார்ந்து ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு சீதாவை பொண்ணு பார்க்க வராங்கன்னு தெரியும்ல? சீதாவை மூர்த்திக்கு கேட்டு கொடுக்கலைங்கிற வருத்தம் இல்லாம
அங்க பாரு எப்படி அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஐய யாரு என்னன்னு தெரியாதவளையெல்லாம் என்னோட மருமகளா ஏத்துக்க முடியாது. அன்னைக்கு எதுவும் நீங்களாம் சொன்னதுனால ஒரு பேச்சுக்கு சரின்னு சொன்னேன். மூர்த்திக்கு சீதா கிடைக்காதது நல்லதுதான். கேட்டியாடா? அண்ணன் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு வர சொன்னாரு. இதோ வந்துட்டோம், வாங்க போலாம். டேய் வாங்க. வா. சீதா, போன தடவை நீங்க ரெட் கலர் சாரி கட்டினதுனாலதான் ராசி இல்லாம போச்சு. இந்த தடவை கிரீன் சாரி எடுத்து வச்சிருக்கேன். இதை கட்டிக்கிட்டா எல்லாமே நல்லபடியா நடக்கும். பூ இருக்கு, வச்சுக்கோங்க சீதா. சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வரணும். நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்ததும் வரேன். வாங்க, வணக்கம். 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 வாங்க வாங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நான் தான் சார் மாப்பிள்ள. என் பேர் பாலா. ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. இது எங்க அம்மா, இது எங்க அப்பா சார். ஹலோ, ரொம்ப சந்தோஷம். எங்க அருணுக்கு ஃப்ரெண்ட் ஆகி எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையாவும் ஆயிட்டீங்க. சீதாவை உங்களுக்கு கொடுக்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு பிடிச்ச மாதிரி சீதாவுக்கு உங்களை பிடிச்சிருந்தா உடனே கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். உங்க வீட்டு பொண்ணுக்கு எங்க பையனை கண்டிப்பா பிடிக்கும். நீங்க சொன்ன மாதிரியே நடக்கட்டும். வாங்க, உள்ள வாங்க. அருணுக்கு ஃபோன் பண்ணலாம். சொல்லு சீதா. இனிமே என் கல்யாண பேச்சே எடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்பாவும் கங்காவும் தான் ஏதோ ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. நீ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி மாப்பிள்ளை உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடு. வந்திருக்கிற மாப்பிள்ளையை நான் பிடிக்கலன்னு சொன்னாலும் உங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. என்ன, ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? ஏன்னா வந்திருக்கிற மாப்பிள்ளை உங்க ஃப்ரெண்டு. ஏன் ஃப்ரெண்ட்? ஆமா, போய் பாருங்க, உங்களுக்கே தெரியும். சரி. ஏன் ஃப்ரெண்டா? நம்ம மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, 4 பேருக்கு நல்லது செய்யணும். அப்பதான் வாழ்க்கையில எது செஞ்சாலும் திருப்தியா இருக்கும். நீங்களும் அதே பண்ணுங்க. பாப்பா அருண், கடைசியில சீதாவுக்கும் உன் ஃப்ரெண்டே மாப்பிள்ளைய அமைஞ்சு போயிட்டாரு. எங்க எல்லாருக்கும் ரொம்ப திருப்தியா இருக்குப்பா. என்ன, சீதாவை பார்க்க வந்த மாப்பிள்ளை நான் தான் தெரிஞ்ச உடனே ஷாக் ஆயிட்ட போல இருக்கு. ஹாய் அருண்.
மாயாவுக்கு சீதாவை கொடுக்க உனக்கு சம்மதம் தானே? சம்மதம்பா. கங்கா, அப்பா. சீதாவை கூட்டிட்டு வா, மாப்பிள்ளை பார்க்கட்டும். சரிங்கப்பா. சீதா, என்ன சீதா இன்னும் ரெடி ஆகாம இருக்கீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு, என்னால இப்ப வர முடியாது. எப்படியாவது அவங்கள அனுப்பிடுங்க ப்ளீஸ். சரி. அப்படியே செய்றேன். சரி சரி, எப்படியோ நல்லபடியா நடந்தா சரிதான். சரிண்ணே, ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சுண்ணே. எங்க சீதாவை காணோம்? என்னம்மா நீ மட்டும் வர்ற? சீதா எங்க? ஆ, சீதாவுக்கு தலைவலியா இருக்கிறதுனால அவங்க ரெடி ஆகாம இருக்காங்க. எல்லாரும் பாக்குறதுக்கு வந்திருக்கப்போ தலைவலி வரணும்? பரவாயில்லைங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நான் தான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். மறுபடியும் பார்க்க வேண்டியதில்லை. அப்படியா? அருண் ஃப்ரெண்டுங்கிறதுனால அவங்களும் என்ன வேண்டான்னு சொல்ல போறதில்ல. ரொம்ப தெளிவா தான் இருக்கான். அதனால கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி. என்ன அருண், நான் சொன்னது சரிதானே? என் நண்பனுக்கு ஒரு விஷயம் ஓகேன்னா சைலண்டா இருந்து தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவான். அமைதியா இருக்கிறப்பவே அருண் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்னு தெரியுது. நீங்க கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிருங்க. சரிப்பா, ஐயரை பார்த்து நல்ல நாளா முடிவு பண்றேன். கல்யாணத்தை முடிச்சிடலாம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். நல்லா இருப்பா. இந்த காலத்துல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குற பையனா இருக்கப்பா. இந்த குணம் உன்னை எங்கேயோ கொண்டு போகுது. நான் எவ்வளவு தூரம் போனாலும் அருணை மறக்க மாட்டேன் சார். அப்ப நாங்க கிளம்புறோம். சரிப்பா. அருண், இனி நாம ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, சொந்தக்காரங்க. வர அம்மா. சரிப்பா. இங்க பாருமா, மறக்காம பொண்ணு தலையில இந்த பூவை வச்சு விட்டுருமா. கண்டிப்பாமா. அப்ப நாங்க வரோம். வாங்க. போயிட்டு வரோங்க. வரோம், போயிட்டு வரோம். கொஞ்சமா பணத்தை பறிச்சது பத்தாதுன்னு சீதாவை பொண்ணு பார்க்க வரியா நீ? இங்க பாரு, சீதா பாவம், ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. நீயும் கஷ்டப்படுத்தாத, விலகி போயிடு. நான் லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கிறப்ப நான் எப்படி விட்டுட்டு போக முடியும்? ஏய், அவ கழுத்துல நான் தாலி கட்டியிருக்கேன்டா. எல்லாம் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறியே, நியாயமா இது? தாலி மட்டும் தானே கட்டியிருக்கேன், வாழ்ந்துகிட்டா இருக்க. கல்யாணம் பண்ணி தனியா வச்சிட்டு இருக்க. பொண்டாட்டின்னு கூட அறிமுகப்படுத்த யோசிச்சுக்கிட்டு இருக்க. நீ ஒரு பக்கம், அவ ஒரு பக்கம்னு இருக்கிறத விட அவ என் பக்கம் இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அருண், நான் பண்றது உனக்கு தப்புன்னு பட்டுச்சுன்னா இப்பவே அந்த பொண்ணை எல்லாரும் முன்னாலையும் உன் பொண்டாட்டின்னு சொல்லி அவளை அவுட் ஹவுஸ்ல இருந்து வீட்டோட சேர்த்துக்க. நான் ஒதுக்கிறேன், யோசிக்கிறேன். ஆனா உன்ன மாதிரி நான் யோசிக்கிறேன். நான் அந்த பொண்ணை என் பொண்டாட்டின்னு ஊர் முழுக்க சொல்லி
கூட்டிட்டு போக தயாரா இருக்கேன். ஒண்ணு அந்த பொண்ணோட நீ வாழு, இல்லைன்னா என்ன வாழ விடு. எங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண. என்ன இதுவும் பேசாம இருக்க? சொல்லு. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? பணத்துக்காக தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு பணம் தானே வேணும்? எவ்வளவு வேணாலும் தர, பிரச்சனை பண்ணாம போயிடு. நீ கொடுக்கிற பணத்தை விட உங்க அப்பா கொடுக்கறதா சொன்ன வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருக்கு. அழகான பொண்ணையும் கொடுத்து அவ கூட சந்தோஷமா வாழ சொத்தையும் கொடுக்கிறாரு. வாழ்க்கையில இதுக்கு மேல என்ன வேணும்? எனக்கு இது போதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் இனிமே உங்களை பிளாக்மெயில் பண்ண மாட்டேன். அதே மாதிரி சீதாவை என்கிட்ட இருந்து நீ பிரிக்க நினைக்காத. போய் கல்யாணத்துக்கு உண்டான வேலையை பாரு. பாலா, எனக்கு இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலைன்னா உங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நீ தாலி கட்டின போட்டோவை அனுப்பி வச்சிருவேன். அதுக்கப்புறம் பிரச்சனை உனக்குதான். பிரச்சனை வராம இருக்கணும்னா இந்த கல்யாணம் நடக்கிறத தவிர வர வழியே இல்லை. நீ புத்திசாலி, புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். வரேன். கல்யாணத்துக்கு ஐயர் குறிச்சு கொடுத்த முகூர்த்த தேதி இது. தேவசேனாவது மாப்பிள்ள வந்ததும் மிரட்டினா. ஆனா நீங்க கூடவே இருந்து கல்யாணத்துக்கு தேதி பார்க்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. வந்தவரு உங்க ஃப்ரெண்டு தானே, அவர்கிட்ட பேசி திருப்பி அனுப்ப முடியலையா உங்களால? முடியல. ஏன்னா வந்தவன் என் ஃப்ரெண்டே இல்ல. உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிதானே அன்னைக்கு வந்தாரு. ஏன் யோசிக்கிறீங்க? நீங்க கூட தனியா போய் பேசுனீங்களே. அவன் தான் நமக்கு வில்லனே. என்ன சொல்றீங்க? கேரளாவுல நான் கழுத்துல தாலி கட்டத அவன் செல்போன்ல போட்டோ எடுத்து வச்சு எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன்னு பிளாக்மெயில் பண்ணி என் கிட்ட இருந்து பணத்தை பறிச்சுக்கிட்டு இருக்கான். தொலைட்டோன்னு கொடுத்தா இப்போ உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு வந்துட்டான். என்னால அவனை ஒண்ணும் பண்ணவும் முடியல, உன்னை கல்யாணம் பண்ண விஷயத்த வீட்டுல சொல்லவும் முடியல. நெருக்கடியில இருந்துகிட்டு இருக்க. நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த பிரச்சனைக்கு எப்படியாவது ஒரு முடிவு கட்டுற. நீ தைரியமா இரு. இவரை விட்டோம், இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களை விட்டோம் பிரிய முடியாம நாம இங்க இருக்கோம். ஆனா நாம இங்க இருக்கிறது அவருக்கு தான் கஷ்டமா இருக்கு. அவருக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது. இதுக்கப்புறமும் நாம இங்க இருக்க கூடாது.